ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரமாயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்ணுறது? உங்கள் வீட்டு பொண்ணுங்க மேலே கை வச்சா சும்மா இருப்பீங்களா? மருத்துவமனைக்கு வந்த இளம் பெண். அத்துமீறிய வக்கிர பிசியோதெரபிஸ்ட், கசக்கி பிழிந்த உறவினர்கள். விழுப்புரத்தில் அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் நகர் பகுதியில் உள்ள ரங்கநாத சாலையில் ஆர்த்தோ சென்டர் எனப்படும் எலும்பு முறிவு மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் டாக்டராக இருப்பவர் சந்தோஷ்குமார். 35 வயது மதிக்கத்தக்க இவர் பிசியோதெரபி பிரிவில் உள்ளார். இது ஒரு புறம் இருக்க, விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடுப்பு வலி இருந்து வந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்துள்ளார். இதனிடையே இடுப்பு வலிக்கு பிசியோதெரபி சிகிச்சை பெற்றால் உடல்நிலை சீராகிவிடும் என நண்பர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு 8 மணியளவில் சம்பந்தப்பட்ட எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு பிசியோதெரபி செய்வதற்காக வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த பிசியோதெரபி மருத்துவர் சந்தோஷ்குமார் மாணவியின் கால் பகுதியை தொட்டு எங்கே வலி தெரிகிறது என கேட்டுள்ளார். அதற்கு அந்த மாணவி தொடைப்பகுதியில் ஏன் கை வைக்கிறீர்கள் என கேட்டு மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். உடனே மருத்துவர் எங்கே வலி இருக்கிறது என அறிந்து கொள்ளவே கை வைத்து பார்த்ததாக தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த கல்லூரி மாணவி மருத்துவரிடம் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மருத்துவர் தொடர்ந்து அத்துமீறியதாக தெரிகிறது. இதனால் கத்தி கூச்சல் போட்ட கல்லூரி மாணவி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் நடந்த சம்பவம் தொடர்பாக தனது உறவினர்களுக்கு போன் போட்டு தெரிவித்திருக்கிறார். பின்னர் இதை கேள்விப்பட்டதும் உடனடியாக மருத்துவமனைக்கு திரண்டு வந்த மாணவியின் உறவினர்கள் தங்களுடைய வீட்டு பெண்ணிடம் அத்துமீறிய மருத்துவருக்கு தர்ம அடி கொடுத்தனர். அவரது சட்டை கிழியும் அளவிற்கு மருத்துவரை புரட்டி எடுத்த பெண்ணின் உறவினர்கள் அங்கிருந்து வெளியே இழுத்து வந்தனர். இதனால் அந்த இடம் முழுக்க பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையில் அந்த மருத்துவமனையில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் தர்ம அடி வாங்கிய மருத்துவரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் பிசியோதெரபி மருத்துவர் மீது பெண்களை பாலியல் ரீதியில் தொடுதல், பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவது என்ற 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது பிரபல மருத்துவமனையில் இளம் பெண்ணிற்கு பிசியோதெரபிஸ்ட் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் பேஷண்டா வந்தேன். என்ன அவன் தப்பா நடந்துக்கிறான், தப்பா தோணும், எல்லாமே அவன் பண்றதெல்லாம் தப்பு. அவன் பொசிஷனுக்கு என்ன மாத்துறான். ஸ்கிரீன் துணி ஃபுல்லா கேமரா தெரியுது, ஸ்கிரீன் துணி ஃபுல்லா மறைச்சு என்ன பண்ணலாமா? நான் இது சொல்லிட்டேன். எத்தனை பொண்ணுங்க சொல்லாம போயிருக்கோம். அப்ப இதுக்கப்புறம் வர பொண்ணுங்களே அவன் தானே பண்ணுவான். ஏன்டா அவன் பண்ணலாமா? நீங்க நான் பேஷண்டா பிசியோதெரபியா வந்தேன். எனக்கு இடுப்புல பிரச்சனை. கூப்பிடுங்க. அந்த பொண்ணு வந்து டாக்டரே இது மாதிரி ஆள் தான். டாக்டரே அது மாதிரி ஆள் தான். பார்த்துங்க, டாக்டரே இது மாதிரி ஆளாம். டாக்டரே அது மாதிரி ஆள் தான். ஏற்கனவே ஒரு பொண்ணை வச்சுருந்து அது கர்ப்பமாக்கி அந்த பொண்ணுக்கு பார்த்து கேஸ் பணம் கொடுத்து ஆய் கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு சித்திரப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் நாங்கள் ஆட்டோ டிரைவர். அப்படி நீங்கள் இங்கே தான் ஆட்டோ ஓட்டுறீங்களா?
சரி ஏதோ ஆனால் அந்த இருக்கிற இந்த டாக்டரும் அதே போல் தான் பண்ணுவார். இந்த டாக்டர் அதே போல் தான் பண்ணுவார். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.